சொர்க்கத்துல நபி அவர்களுடைய மனைவி சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, ஏ பெண்களே, நீங்க கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான அமைப்புல விளங்கினா அந்த கணவன் கால்ல பட்ட தூசி இருக்குதே, இதோட நீங்க உங்களோட முகத்தால உங்களோட கண்ணத்தால தொடப்பீங்க என்பதாக சொன்ன. புடவால தொடப்பீங்க, ஃபூ 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 என்று ஊதுவீங்க, இல்ல இல்ல, உங்களோட கண்ணத்தால கால்ல பட்ட தூசிய நீங்க தொடப்பீங்க. அவ்வளவுக்கு கடமைகள். அந்த கணவனை நீங்க மதிங்க என்பதாக தான் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு படிச்சு தரும். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, அலா உக்பிருக்கும் பினிசாஇக்கும் ஃபில் ஜன்னah, உங்களுடைய எந்த பெண்கள் சொர்க்கத்துக்குரிய பெண்கள் என்பதை நான் சொல்லட்டுமா? பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க யா ரசூலல்லாஹ். அல் வதூதுல் வலூத், எந்த பெண் கணவனோட அதிகமாக இரக்கமாக இருக்கிறாங்களோ, எந்த பெண் பிசிக்கலி அதிகமான பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ. மூணாவது சொன்னாங்க, இதா கதிபத் அவ் உஸீஅ இலைஹா அவ் கதிப ஜௌஜுஹா, ஒண்டோ அவக்கு கோபம் பெய்த்துட்டு அல்லது கணவனுக்கு கோபம் பெய்த்துட்டு ரெண்டு பேருக்கு மத்தியில முறுவல் ஒன்று வரப்போகுது. இந்த நேரத்துல கணவன் கைய பிடிச்சி, ஹதிஹி யதி ஃபீ யதிக் லா அக்தஹிலு பிகம்லின் ஹத்தா தர்தா, இதோ என்ற கையோட கையோட சேர்த்துட்டான், நீங்க என்னைய பொருந்து கொள்ளாத வரை கண்களுக்கு சுருமா பூசி நான் தூங்க மாட்டேன் என்று செல்லக்கூடிய பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்பதாக. உங்களுக்கு மேலும் என்ன எனக்கு மேலும் எங்க டேடா செல்லி இருக்கிற என்ன சரி ப்ராப்ளம் வந்தா வீட்டுக்கு வர செல்லி நீங்க விட்டாலும் என்ன டேடா பார்த்துக்கொள்ற, இதெல்லாம் பெருமைக்குரிய பேச்சு, ஒரு சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய பேச்சே அல்ல. எனவே எங்களுக்கு வரலாறு ஹதீஸ் என்ன செல்லுதெண்டா அவர்கிட்ட தான் குத்தம். ஆனாலும் நீங்க கொஞ்சம் பணிஞ்சு போங்கோ, நீங்க கைய பிடிச்சு செல்லுங்க, என்ன நீங்க பொருந்து கொள்ளாத வரை நான் தூங்க மாட்டேன். எனவே வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னை அலங்கரிச்சு கொண்டு கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வரவேற்பாங்க. என்னைய விட உங்களைய விட எவ்வளவு பிஸியானவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில தாவாவுடைய பணியை செஞ்சாங்க. மாலையில வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் எவ்வளவு 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வரக்கொல அந்த ஊடு எப்படி இருக்கணும் என்ற ஒரு சொர்க்கத்தை போல இருக்கணும் கணவன். வரக்கூடிய நேரத்தில் வரவேற்பு எப்படி? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க படிப்பாங்களாம், தெளிவாகவே வருவது, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வஷம்சி கைருன் மின் ஷம்ஸிஸ் ஸமாஇ. லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன், அல்லாஹ் எனக்கென்றே ஒரு சூரியனை தந்திருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியன் ஒன்றை படைச்சிருக்கிறான். ஏண்ட சூரியன் வானத்தில் உள்ள சூரியனை விட பிரகாசமானவர். ஏண்ட சூரியன் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. வானத்தில் உள்ள சூரியன் ஃபஜ்ருக்கு பின்னால தான் உதயமாகும். என்னுடைய சூரியன் இஷாவுக்கு பின்னால் என்னின் பக்கம் உதிப்பார். ஒரு கணவன் வீட்டுக்கு வரப்போல கவிதைகளை படிச்சு ஜுவல்லரிஸ போட்டு சுருமாவை பூசி அத்தரை பூசி இப்படி ஒரு வெல்கம் வார்ம் வெல்கம் ஒன்று நடக்கிறதா இருந்தா எப்படியா கொஞ்சம் வீடா இருக்கு. இந்த போகல துறப்ப எடுத்துக்கொண்டே போங்க, தட்டி தட்டி இருக்க வேணும். சரியா? நான் தூங்கி கொண்டிருப்பேன், வந்து நீங்களே சட்டியால சாப்பாட்டை போட்டு நீங்களே திண்டு கொண்டா லேசா இருக்குமே, லேசா தான் இருக்கும். ஆனா உங்களோட சொர்க்கத்தை நீங்க சம்பாரிச்சு கொள்ள போகணுமே. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும், உலகத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு அடிமையாக, எந்த அளவுக்கு கணவனுடைய உள்ளத்திலே இடம் எடுத்த ஒரு மனைவியாக, அதே மாதிரிதான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் புள்ளேலுக்கு சரியான சாலிஹான ஒரு தாயாக. புள்ளேலுக்கு சாலிஹான ஒரு தாய். நாங்க ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த காலத்துல மெயினாக ஃபிக்ராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்